ஹலோ வாங்க இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டைல்ல வந்துட்டு எக் அண்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்ப குயிக்கா ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நூடுல்ஸ் வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்துட்டு நூடுல்ஸ் வந்து நமக்கு வெந்தா போதும். ரொம்ப குழைய கூடாது. இதுக்கு வந்துட்டு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு 2 பாக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம திருப்பி வந்து உப்பு சேர்ப்போம். அதனால கொஞ்சமா சேர்த்தா போதுமானது. இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாம வரதுக்காக கொஞ்சமா வந்துட்டு கூட ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3 ல இருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ வந்துட்டு வெங்காய தக்காளி வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். நூடுல்ஸ் வெந்துடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் இருத்து வச்சிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்துட்டு நல்லா காயட்டும். கடாய் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். முக்கியமாக அது குழந்தைங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் பெரியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நூடுல்ஸ் வந்து வெந்த உடனே நான் ஒரு டைம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலர்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா குடமிளகா, கேரட், பீன்ஸு, பட்டாணி, என்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் வந்துட்டு நல்லா சேர்த்து நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். இப்போ வந்து இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த காய்கறிக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் குழம்பு மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஓவரால் மசாலா சேர்க்க போகிறது இல்லை. 2 மசாலா தான். ஆச்சியோட சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன். நீங்கள் வந்துட்டு பெரியவங்க சாப்பிட்றதா சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்கிறேன். அதனால் இந்த 2 மட்டும் போதுமானது. இந்த மிளகாத்தூளையும் நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ காய்கறி வந்துட்டு ஒரு 80% குக் ஆகணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மி தான் சேர்க்குறேன். செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். எக் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் கூட வந்துட்டு இந்த எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து குக் ஆகக்கூடாது எக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேஸ் ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இந்த முட்டை வந்துட்டு நல்லா நம்மளுக்கு நூடுல்ஸில் வந்து படணும். அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா வந்துட்டு அடி வந்து பொறுமையாக கலரி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.